ஹாய் ஹலோ கைஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் ஒரு சிவலிங்கம் ஒன்று இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்க தான் வந்திருக்கோம். நானும் நண்பரும் விமல்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் பார்க்க வந்தோம். பார்த்திங்கன்னா எங்களுக்கு செம்ம சாக்காயிடுச்சு. பார்த்த உடனே வந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அது ரொம்பவும் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறேன், ஃபுல்லாக இப்போலாம் ரொம்ப மழையே பெஞ்சிட்டு இருக்கனால எல்லாம் மலையில் நடுவில் ஃபுல்லாக தண்ணி அந்த மாதிரிலாம் சுற்றி எல்லாம் நடந்து பயங்கரமாக இருந்தது. ஆனால் பார்த்ததில் ஒரு செம்ம ஷாக்கு எங்களுக்கு. காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இதுதான் சிவனை பார்க்க போகிறதுக்கு ஒரு வழி. அதுக்குள்ளே இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் நாங்கள். தலைவா பார்த்து தலைவா எனக்கு முட்டி வரைக்கும் இறங்கு தலைவா. பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் தாண்டி ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு சிவலிங்கம். அதை பார்க்க தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்கே தலைவா? ஓ அப்பா, பார்த்தீங்கன்னா பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க. செப்பல் இப்படி போட்டுருக்காங்க. ஒரு டன்னுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இது இப்படி பார்த்த மாதிரி நினைக்கிறேன். ஃபுல்லாக எவ்வளோ ஆழத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது தெரியல. இருந்தாங்க அந்த பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வயல்வெளிக்குள்ளே வெட்ட வெளியில் இந்த மாதிரி இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களாக நாங்கள் இங்கே ஊருக்குள்ளே கெட்டதை வச்சு சொல்கிறாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக இருக்குது. ஒரு 100கணக்கு வருஷமாக இங்கே இருக்குது. இப்படியே தான் இருக்குது. நான் 100கணக்கு வருஷமாக பார்த்திங்கன்னா இப்படியே பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ஷெட்டு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் பாருங்கள் வெட்ட வெளியில் வச்சு இன்னும் வழங்கிட்டு தான் இருக்காங்க. அடி இருந்தும் பார்த்திங்கன்னா பாருங்கள் அவங்களுக்கு மாலை இதெல்லாம் போட்டு இப்போ தான் எல்லாம் விளக்கெல்லாம் பார்த்து வச்சு எல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு போயிருக்காங்க, வணங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி இருந்தும் மக்கள் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப வணங்கிட்டு இருக்காங்க. இப்போ இதோட நிறைய சிவலிங்கங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி இருக்கும். இதில் மேல் உருவமே பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி இருக்குது. இன்னும் கீழே மண்ணுக்குள்ளேன்னு எவ்வளோ இருக்குது என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சனாலே என்னமோ தெரியல, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும், முன்னாடி ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்குது. நாங்கள் அங்கேருந்து வந்தோடனே சரி இங்கடா ஒன்றுமே மாலை மட்டும் போட்டிருக்காங்க, வேறு எதுவும் பண்ணலன்ற மாதிரி பார்த்தோம். ரிட்டன் இங்கே பார்த்திங்க அப்படின்றது ஒரு பிரம்ம குறியீடெல்லாம் போட்டு பயங்கரமாக வணங்கிட்டு இருக்காங்க ஊர் மக்கள். அப்படி இருந்தும் ஏன் இன்னும் அந்த ஷெட்டு மாதிரி போட்டு ஏதாவது வேறு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கலாம் என்னன்னு தெரில. சுற்றி பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு வயக்காடு தான் இருக்குது. ஃபுல்லாகவே விவசாய நிலங்கள் சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா பாருங்கள் உங்களுக்கே தெரியும், ஒரு வயக்காட்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ரேட்டு பண்ணலாம். ஆனால் பாருங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்காங்க. இதே ஒரு 5 அடி இருக்கும். ருத்ர இது மட்டும் லிங்கம் மட்டும் ஒரு 5 அடி இருக்கும். கொஞ்சம் நான் சாஞ்சி இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன இதில் உங்களுடைய கருத்தை நான் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இந்த ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஏதாவது குழந்தைங்களாக தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆதியோகி இதெல்லாம் வச்சு வணங்கி அதுவும் கூட வச்சு வணங்கிட்டு இருக்காங்க.
எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு கோயில் இருந்தால் ஒரு சிவனை எப்படி வழிபடணும் அப்படியே வழிபட்டுட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு மன வருத்தமாக இருக்குன்னா இப்படி வெட்ட வெளியில் மழை வெயில்லாம் இப்படி இருக்காரு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு ஊருக்காரங்கிட்ட உள்ள போய் நம்ம ஊருக்குள்ளே போய் கேட்போம். போயிட்டு கேட்டு ஏதாவது நம்மளால் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முழுக்க உங்கள் சப்போர்ட் தேவைப்படும். இந்த காணொலியை நிறைய பேர்த்துக்கு வெளியே தெரியப்படுத்தி ஷேர் பற்றி முழு விவரம் சொன்னது வந்து ஐயாவும் அம்மாவும் தான் சொன்னாங்க. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்துட்டு நம்ம தேடிட்டு இருந்தப்போ அம்மா தான் நம்மளுக்கு வழிகாட்டி சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. என் பேர் கார்த்தி, நான் நாமக்கல்லேருந்து வரேங்க ஐயா. நம்ம இந்த மாதிரி சிவன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு அதை பார்த்துட்டு வந்துட்டோங்க ஐயா. இப்போ எத்தனை வருஷமாங்க ஐயா கோயில் இங்கே இப்படியே இருக்கு? ஓகே ஓகே, குறைஞ்சது ஒரு 50 வருஷம் இருக்குங்களா? சிவனை கொண்டு அவர் தொட்ட ஆள் ஆள் காலி ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்குங்க ஐயா. மழைகளை பெஞ்சதுனால சாஞ்சிருச்சிங்களா இல்லை வண்டி விட்டாங்க? ஓ, வண்டி இடிச்சு அப்படியே சாஞ்சிருச்சிங்களா? இல்லை, வண்டி கேட்டு விட்டு அவங்க குடும்பமும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. சாய்ந்த பறி தோணுனானம்மா கண்ணே தெரியல. அப்புறம் வந்து அதிகாலை வந்து இருப்பேன். நான் தான் சும்மா தான் கோயில் நான் தான் பிரவேசம் பூசை பண்ணி அப்புறம் ரயிலு கார் வந்து வருங்க அதை பண்ணி சாமி கும்பிட்டு இப்போ தான் இப்போ குளிச்சு போனோம்னா நல்லா கூட வந்து பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. எங்களால் பார்த்த உடனே விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்லை எங்களுக்கு. வேற காசு வந்தால் நான் 10 காசு வாங்க மாட்டேன். ஓ, தானா வந்துட்டு பெருசானதுங்களா? ஐயா என்ன சொல்றாருன்னா பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்ததாம்மா சிவலிங்கம். சின்னதுல இருந்து தானா வளர்ந்து வந்தது அப்படின்னு சொல்றாரு சிவலிங்கத்தை. இப்போ ஊருக்காரங்க ஒருத்தர் வந்து டிராக்டரை இடிச்சிட்டாங்களாங்க ஐயா. அந்த ஆதி காட்டம் இடையில வந்த சும்மா குப்பை கிடந்தது கூடி சுத்தம் பண்ண அது பெருமை ரயில்காரருக்காருங்க. அந்த ஐயா சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காலி இடமா இருந்து சின்னதாக வந்தால் தான் இருந்ததாம்மா லிங்கம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 அடிவில் வருது. சுத்தம் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பித்ததும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த அளவுக்கு பெரிய சிவலிங்கமாக வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த டிராக்டருக்கார ஒருத்தர் இந்த காட்டுக்கு உழவற்றவரத்துக்கு ஒரு டிராக்டர் வர சொல்லியிருக்காங்க. அந்த டிராக்டருக்கார வந்து இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை இடித்து அதை ஃபுல்லாக வெளியில் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த லிங்கத்தை. அவர் வந்துட்டு ஆளே இப்போ உயிரோடு இல்லை, அவர் குடும்பமே அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போனப்போ என்ன சொன்னாங்கன்னா உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 அடி 8 அடி எடுத்துக்கு ஒரு கருணாக இருக்குது, நீங்கள் அந்த மாதிரிலாம் தனியாக உள்ளே போகாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க எங்ககிட்ட. ஆனால் நாங்களும் அதை பார்த்தோம். ஆனால் நாங்கள் அதை வீடியோ எடுக்கலை. ஆனால் அந்த டைமில் எங்களுக்கு அதை வீடியோ எடுக்கிறதுக்கும் தெரியல. அந்த பாட்டிமா வந்துட்டு எங்ககிட்ட சொன்னாங்க, நீங்கள் அதை உங்களுக்கு எதாவது பயந்து என்னப்பா பண்ணியிருக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு எங்ககிட்ட சத்தம் போட்டாங்க. இல்லை எல்லாமே அவர் மேலே உள்ள நம்பிக்கையிலே எங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா. நான் தப்பு செஞ்சதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்குமே ஒருத்தரை பார்த்து பயப்படணும். அதுவும் முக்கியமாக சிவனை பார்த்து பயப்படணும். நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணாதனால எந்த ஒரு பயமும் இல்லாமல் போயிட்டு அவர் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சிவலிங்கம், அதுவும் ஒரு மகா சிவலிங்கம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மண்ணுக்கடியில் வந்து ருத்ரலை பாகம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்தளவுக்கு பயங்கரமான மண்ணுக்கடியில் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் வந்து எனக்கு கேட்டால் நான் மகா சிவலிங்கம் தான் சொல்லுவேன். அது இல்லை அந்த ஐயா வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களை இன்னொரு ஐயா கிட்ட ஒருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போனார். இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவலிங்கத்துக்கான பிரதிஷ்டை அப்போது எல்லா வாரமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லாமே பூஜை சாமான்கள் எல்லாமே ஊருக்குள்ளே வந்துட்டு ஒரு 10-15 வீடுகளில் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அவருக்கு எல்லாம் பூஜைகள் பண்ணுறது எல்லாமே பண்ணுறது இவங்க 2 பேர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னும் போது அது இல்லாமல் அந்த ஐயா வந்துட்டு என்ன சொன்னார்னா எங்கிட்ட இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சபாண்டவர் காலத்துலேருந்து இங்கே இருக்குது. ஒரு பெரிய கோவிலாக இருந்ததுன்னா 4 அடிவில் எல்லாம் ஃபுல்லாக இடிஞ்சு இந்த நிலைமையில் இருக்குது இப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தார். அந்த இடத்து உரிமையாளர் இவங்க 2 பேர் ப்ளஸ் இந்த ஊருக்குள்ளே இருக்க ஒரு 4-5 ஒரு 10-15 குடும்பங்கள்லாம் சேர்ந்து தான் அவரை வழிபட்டிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிகிட்டு இருந்தார். கேட்கவே ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது. இல்லாமல் அந்த இடத்து உரிமையாளரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவருக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறதாகவும் சொல்லிகிட்டு இருந்தார். நம்மக்கிட்ட மேலே ஷெட்டு போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்று சொன்னாங்க. இந்த காலனி மூலிமா அவருக்கு சிவனுக்கு கண்டிப்பாக ஏதாவது நல்லதாக நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாக்கிட்டையும் சொல்லி சொன்னாங்க. இந்த பேர் பார்க்குறது மூலிமா கண்டிப்பாக ஏதாவது அவருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு பாட்டிமா இருந்தாங்க. அந்த பாட்டிமாலாம் வந்துட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது ஆரம்பிச்சிட்டாங்க எங்ககிட்ட சொல்லிவிட்டு. அந்த நேரங்களில் எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக போயிடுச்சு.
அந்த ஐயா சொன்னதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பாண்டவர்கள் காலத்துலேருந்து இந்த சிவன் இங்கே இருக்குது அப்படின்றார். அப்புறம் பஞ்ச பாண்டவர்கள் மன்னர்களாச்சு கிட்டத்தட்ட பல வருடங்களாக அந்த சிவன் அங்கே இருக்குது. இவ்வளோ ஒரு பழமையான ஒரு சிவலிங்கத்தை நம்ம எந்த நிலமையில் வச்சுருக்கோன்னு பாருங்கள். உள்ளே போகும்போதே நாங்கள் வந்துட்டு ஐயா அந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 7 அடி 8 அடிக்கு பக்கமாக ஒரு கருணாகம் அவர் சிவன் மேலே சுற்றிக்கிட்டு பணம் எடுத்துகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நாங்கள் 2 பேருமே செம்மையாக ஷாக் ஆகிட்டோம். அப்படி இருந்தும் நாங்கள் இவ்வளோ தூரம் போய் வீடியோ எடுத்து எல்லாமே பண்ணுறது வந்துட்டு இந்த காணொலியை பார்த்துட்டு கண்டிப்பாக அவருக்கு எதுவும் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா அவருக்கு எதுவும் ஒரு நல்லது நடந்துடாதான்ற ஒரு காரணத்துக்காக தான். அண்ட் முக்கியமாக அந்த மாதிரி ஒரு பழமையான லிங்கங்கள் மன்னர்கள் நம்மளுக்காக கொடுத்துட்டு போனது, முன்னோர்கள் நம்மளுக்காக கொடுத்துட்டு போனதை நம்ம கண்டிப்பாக பாதுகாத்துக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அந்த காணொலியை நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பார்த்துட்டோம். நாங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஐயா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னார்னா, இங்கே ஒரு ராஜாவோட அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனையிலேருந்து பார்த்தா அந்த சிவலிங்கம் தெரியும். அவர் அந்த அரண்மனையிலேருந்து டெய்லியும் வந்து அவரை வணங்குவார் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஐயா சொன்னார். அந்த அரண்மனை இப்போ இல்லை, ஆனால் எங்களுக்கு சொன்னார், அந்த ஐயா சொன்னார் இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் அந்தளவுக்கு ஒரு பழமையான சிவலிங்கம் கண்டிப்பாக இதை